இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாருவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும் சார். 10 minutes வெயிட் பண்ணுங்க, தர சொல்றேன். சார், அது எப்படி சார்? என் பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உங்க கேட்ட உடனே எடுத்து கொடுத்துருவீங்களா? அதெல்லாம் கொடுக்க கூடாது சார். நீங்க எனக்கு அனுமதி கொடுக்க நீங்க யாரு? எதிர்பார்த்தி கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது என் கடமை. நான் கொடுத்துதான் ஆகணும். உங்க பஞ்சாயத்தெல்லாம் கோர்ட்ல வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியில போறீங்களா? சார், என் பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்காதீங்க சார். இப்ப நீங்க வெளியில போகல, என் டியூட்டியை செய்ய விடலன்னு உங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும். போக போறீங்களா இல்லையா? என் பொண்ணை கொன்னுட்டு வருத்தமே இல்லாம இதுங்க மட்டும் சந்தோஷமா வாழணுமா? இப்படி வெக்கங்கட்டு வாழ்றத விட நாண்டுகிட்டு சாவலாம். சே, ஏங்க, இப்ப எதுக்காக எங்களுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? என் பெரியப்பாவையும் சீனவையும் காப்பாத்துறதுக்காக மட்டும் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நான் வாங்கல. உங்க பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கான்னு ஆதாரம் கிடைச்சிருக்கு. அவளை கொன்னவங்க யாருங்கிற உண்மையை கண்டுபிடிக்கதான் நாங்க இந்த ரிப்போர்ட்டை வாங்கியிருக்கோம். எது உண்மை? எதுமா உண்மை? நீ சொல்ற மாதிரி இது கொலையாவே இருந்தாலும் என் பொண்ணை கொன்னது உன் புருஷனும் உன் பெரிய பொண்ணு சேர்ந்துதானே? இதான் உண்மைன்னு கண்டுபிடிச்சு அதை மறைக்கிறதுக்காக தானே ரிப்போர்ட்டை வாங்கி வச்சிருக்கீங்க. அந்த ரிப்போர்ட்டை நீ வாங்கினதுனால என்கிட்ட இருந்து உன் பெரிய பொண்ணை காப்பாத்திர முடியாது. ரகுராமனை காப்பாத்த நினைச்சாலும் நான் சும்மா விட மாட்டேன். அந்த ரகுராமனோட வம்சத்தை கருவறுக்காம விட மாட்டேன். யோ, என் அண்ணனை மரியாதை இல்லாம பேசுன, இனிமே கேட்டுட்டு பொறுமையா இருக்க மாட்டேன் பாத்துக்கோ. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அப்படி தாண்டா பேசுவேன். உன் அண்ணன் ஒரு கொலகாரன், அயோக்கியம், பொறுக்கிடா. அந்த ரகுராமன் தான் கொலகாரன், பாவி, துரோகி எல்லாமே. சொல்லிக்கிட்டே இருக்கேன், என் அண்ணனை பத்தி மரியாதை குறைவா பேசாதன்னு. சித்தப்பா, என் பொண்ணை கொன்னு என் குடும்பத்தை சோகத்துல ஆழ்த்துறது மட்டும் இல்லாம எம்எல்ஏ கை வைக்கிறேன் நீ. லிங்கம், சித்தப்பா, எவ்வளவு தைரியம்டா எம்எல்ஏ கை வைக்கிறேன் நீ. அம்மாவோட மட்டும்டா டேய். சார், வேண்டாம் சார், விடுங்க சார். ஏய் லிங்கம், எம்எல்ஏ கை வைக்கிறியா? விடுங்க சித்தப்பா. என் பொண்ணை கொன்னுட்டீங்களா? நீங்க இந்த ஆளு சமமா நடப்பீங்களா? விடுங்க. அதெல்லாம் விட முடியாது மாயா. ரொம்ப பேசிக்கிட்டே போறான். சித்தப்பா, எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும். ஏய், டேய், படுபாவி, அடிச்சிட்டு சாகுங்கடா. அண்ணே, இரு, நான் பாத்துக்கிறேன். உன்னை நாசமா போடுடா. அண்ணனை பத்தி தப்பா பேசுறியா? உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சா? நான் உன்னை விட்டு வச்சதே தப்புடா. இவனுக்கு கதையை இன்னைக்கே முடிச்சிடுங்க. என்ன முடிக்கியா? நான் உன்னை முடிச்சிரேன்டா இன்னைக்கு. நீங்க தண்டிக்க வேண்டியது இவனே இல்ல, இவன் அண்ணனா. சட்டையை விடுங்க. ரொம்ப பேசிக்கிட்டே போ. நவுந்துருவேன் வந்து. ஒன்றும் உன்னை போயா. நிறுத்துங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன தைரியம் இருந்தா ஸ்டேஷன் வாசல்ல இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஒழுங்கு மரியாதையா கிளம்புங்க. இல்ல ரெண்டு பேரையும் முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள போட்டுருவேன். இவரை கூட்டு போங்க. பாரா, மொத்த குடும்பத்தையும் அழிக்காம விட மாட்டேன். என் குடும்பத்து மேலேயே கை வைக்கிறீங்க. இந்த ரகுராமன் குடும்பத்தோட வம்சத்தையே இல்லாமக்கல நான் லிங்கம் இல்லடா. ஏய், அதையும் பாத்துக்கலாம்யா, போயா. யோ, நிப்பாட்டியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க நீ? இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசின தூக்கி உள்ள வச்சிருவேன். போயா. லிங்கம், வாங்க போலாம். இங்க எதுவும் பேசிக்க வேண்டாம். ஏய், வாங்க லிங்கம். மாயா, இதுல என்ன மாயா போட்டிருக்கு? தூக்கு போட்டு கழுத்து முறிஞ்சிருக்கிறதுனால இது சூசைடுன்னு தான் போட்டிருக்கு. லாயர் சார், மாயா கொடுத்த போட்டோவை காட்டி இது கொலையா இருக்கலாம்னு சொன்னீங்களே, அப்புறம் எப்படி இது தற்கொலைன்னு ரிப்போர்ட் வந்திருக்க முடியும்? கொலை பண்ணிட்டு கூட தூக்குல தொங்க விட்டுருக்கலாம். ஆனா கொலை நடந்திருக்கலாம்னு எந்த ஒரு பாயிண்டும் இந்த ரிப்போர்ட்ல இல்லையே. மாயா, என்கிட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கான்னு கேட்டீங்களே, எதுக்காக அப்படி கேட்டீங்க? சாரு தூக்குல தொங்குனப்போ அவ ட்ரெஸ்ல இருந்தும் கால்ல இருந்தும் தண்ணி சொட்டு சொட்டா விழுந்தத நான் பார்த்தேன். என்ன சொல்றீங்க? ஆமா சார், நான் ஸ்பாட்ல அதை கவனிச்சேன். அத பத்தி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்குமான்னு நினைச்சேன். ஆனா அப்படி எந்த ஒரு பாயிண்டும் இந்த ரிப்போர்ட்ல இல்ல. ஏன் சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஃபோர்ஜரி நடக்க வாய்ப்பு இருக்கா? மேக்ஸிமம் அதுக்கு சான்ஸ் இல்ல. ஆனா
ஏன் அது பத்தின டீடைல்ஸ் ரிப்போர்ட்ல இல்லைன்னு விசாரிக்கணும் சார். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு வீட்ல என்ன நடந்துச்சுங்கிற உண்மைய நம்ம கண்டுபிடிக்கணும் சார். ஆனா வீட்ல அத பத்தி இது வரைக்கும் யாரும் எதுவுமே சொல்லல. அன்னைக்கு என்ன நடந்திருக்கோங்கிறது சாருவுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாயா நீ சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா இது எல்லாத்துக்கும் விட தெரிஞ்சாதானே அண்ணனையும் சீனுவையும் காப்பாத்த முடியும். எப்படி மாயா நம்ம இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க போறோம்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. சித்தப்பா, உண்மைகளை கண்டுபிடிக்க எந்த எல்லைக்கு போகணும்னாலும் நம்ம போய் தான் ஆகணும். எப்படியாவது பெரியப்பாவையும் சீனுவையும் வெளியில கொண்டு வந்துதான் ஆகணும். சார் அது கொடுங்க. இந்தாங்க. சித்தப்பா நம்ம கிளம்பலாம். சரிங்க சார், நாம போனா வாங்க. வா. வணக்கம்மா. இப்பதான் ரகுராமையாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அவரை பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஊச்சொரிதல் திருவிழா வருதுல்ல, அத பத்தி தாமா பேசிட்டு இருந்தோம். ஐயா இருந்தா எல்லாத்தையும் எடுத்து கட்டி செய்வாரு. இப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியலம்மா. அவர் இல்லைன்னு ஏன் நினைக்கிறீங்க? வழக்கமா என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான ஆரம்ப கட்ட வேலைகளை தொடங்கிடுங்க. அதான் தங்கச்சியே சொல்லிட்டாங்கல்ல, நீங்க வேலையை ஆரம்பிங்க. திருவிழா ஆரம்பிக்கிறதுக்குள்ள மச்சான் கண்டிப்பா வந்துருவாரு. ஆமாண்ண, அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி முழுசா விடுதலையாகி வந்துருவாரு. அதனால நம்பி வேலையை ஆரம்பிங்க. ஏமா உங்களுக்கெல்லாம் ஒரு பொண்ணை சாவடிச்ச குற்ற உணர்ச்சியே இல்லையா? என்னமோ உங்க புருஷன் எந்த குத்தமும் செய்யலங்கிற மாதிரி சுலபத்துல வெளியில வந்துருவாருன்னு சொல்றீங்க. அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. லிங்கம், நாங்க கோவில் பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம். நடுவுல பூந்து எதுக்காக உன் சொந்த பிரச்சனையெல்லாம் கொண்டு வர நீ? யோ, கோயில் மரத்துல தானே என் பொண்ணை தொங்க விட்டீங்க. அப்ப அது பொது பிரச்சனை இல்லையா? என் பொண்ணு சாவுக்கு இந்த ஊர் தலைவர் தான் காரணம். அப்ப அது பொது பிரச்சனை தானே? கொலை குற்றவாளியா இருக்கிற ஒரு மனுஷன் எப்படியா அவன் வந்து கோயில் திருவிழாவை நடத்த முடியும்? இங்கோ வேணாம், தேவையில்லாம வார்த்தைகளை விடாதீங்க. ஏய், உண்மையை பேசுனா உனக்கு ரோசம் பொத்துட்டு வருதா? வாய முடியா? ஏப்பா மணி, லிங்க அண்ணன் ஒன்னும் தப்பா சொல்லலையே. முன்னாடியாவது தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு சொன்னாங்க, ஆனா இப்ப நடந்தது கொலைன்னு வேற சொல்றாங்களே. அப்புறம் எப்படி பெரியவர் வெளியே வர முடியும்? உண்மையான குற்றவாளியை புடிச்சு உள்ள வச்சுட்டா என் மச்சான் தானா வெளியே வந்துருவாரு. ஆ, கூடிய சீக்கிரம் அந்த ஆளை புடிச்சிருவோம். என் மச்சானையும் நாங்க வெளியே கொண்டு வந்துருவோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஐயா பெரியவங்கள, இந்த ஆளு சொல்றதெல்லாம் கேட்காதீங்கயா. என் பொண்ணை கொன்னவன அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுருவனா நானு? அடுத்தவங்க வருவாங்கன்னு நம்பாம நீங்களே திருவிழாவை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. இந்த சாமி சன்னிதானத்துல வச்சு சொல்றேன், கோவில் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்குள்ள என் புருஷன் கண்டிப்பா வெளியே வந்துருவாரு. எந்த பழிப்பாவத்துக்கும் ஆளாகாதவரா திரும்ப விடுதலையாகி வெளியே வருவாரு.